மீன் குழம்பு இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 வெங்காயம், 2 தக்காளி இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியா போட்டுக்கோங்க. தேங்காய் வந்து ஒரு 1/2 முடி அளவுக்கு எடுத்திருக்கேன், அதையும் போட்டு கூடவே வந்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே கடாயில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டு கடுகும் வெந்தயமும் போட்டு தாளிச்சிக்கிட்டு வெங்காயம் 3 வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். 1 கிலோ சுதும்பு மீனுன்றதுனால நான் 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க. கூடவே வந்து தக்காளி அதே 3 பெரிய தக்காளி அளவுக்கு எடுத்துருக்கிறேன், அதையும் நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அது வதங்குற டைமில் புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு கை அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. மீன் குழம்பு புளிப்பு காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கூடவே வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பேஸ்ட்டையும் கலந்து நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சோடனே நான் வெள்ளை சுதும்பு மீன் 1 கிலோ எடுத்திருக்கேன். மீன் வந்து ரொம்ப குழஞ்சிடுன்றதுனால லாஸ்ட்டில் போட்டு இறக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பரான மீன் குழம்பு ரெடி.